குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். 25 மே 2025 ஃபேன்சியாக 25 நல்லா இருக்குது இந்த நம்பர். அதே மாதிரி இந்த நாளும் நல்ல இனிமையான நாளாய் அமையட்டும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, சண்டே, வைகாசி 11 விஸ்வாபசு வருடம். தேய்பிறை இன்றைக்கு திரையோதசி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் ஆரம்பித்து 145 நாட்கள் ஆகின்றன. 220 நாள் இன்னும் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரத்தின் பேர் அஸ்வினி நட்சத்திரம்னு பேர். அஸ்வினினா 2. ஒரு பேப்பரை நீங்கள் ரெண்டாக கிழிச்சிங்கன்னா 2 இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி 2 ரெட்டை குதிரை அப்படின்னு சொல்லுவோம். மனதும் 2, செய்வன எல்லாம் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எங்கெல்லாம் ரெட்டப்படம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அஸ்வினி இருக்குதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய நாளிலே மாத சிவராத்திரின்னு இருக்கும், சிவனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு நல்ல நேரம் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மாலை 3:30லேருந்து 4:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும், மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும். இன்றைய ராகு காலம் சாயங்கால வேளையில் 4:30 6 ராகு காலம். குளிகை சாயங்கால வேளையில் 3 4:30. யமகண்டம் 12லேருந்து 1:30. இன்றைய சூலம் மேற்கு. பரிகாரமாக வெள்ளத்தை யூஸ் பண்ணலாம். ரிஷப லக்னம் அப்படிங்கிற லக்னத்தில் சூரியன் இருக்கார். சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை 3 நாழி 13 வினாடிகள் இருப்பார்கள். இன்றைய நாளிலே சூரிய உதயம் 5 மணி 52 நிமிஷத்துக்கு சூரியன் உதித்து விடுவார். இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது கன்னியா ராசியில் நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் கொள்வோம். கிரகங்கள் இருக்கக்கூடிய கோச்சாரங்களின் அடிப்படையில் சூரியனும் புதனும் ரிஷபத்தில் இருக்கிறார். குருவானவர் மிதுனத்திலும், செவ்வாயானவர் கடகத்திலும், சிம்மத்திலே கேதுவும், கும்பத்திலே ராகுவும், சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடியது மீன ராசியாகவும் இருக்கிறது. இன்றைய நாளில் நமக்கு நல்ல விஷயங்கள் பலதும் இருக்கும்போது சில விஷயத்தில் விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். விவசாயம் செய்தால் எல்லாம் இருக்கும். ஏற்பின்னது உலகு சுழன்றும் ஏற்பின்னது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அதனால் விவசாயம் செழிப்பதற்கு நல்ல அருள் தரும் ஆலயம் எதனா உண்டான்னா ஆண்டிப்பட்டியில் இருக்கும் காளியம்மன் கோயிலை வழிபட மனதால் வழிபட்டாலும் விவசாயம் செழிக்கும் என்ற ஒரு நல்ல கோட்பாடை மனதில் கொள்ளுங்கள். அதனால் மனதிலே இருக்கக்கூடிய அந்த சக்தியானது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடும். எல்லாம் எதுவும் சொல்லுவோம், மனசு வச்சா எல்லாம் நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் மனதால் நினைக்கும் போதே நமக்காக எல்லா விஷயமும் செய்து கொடுக்கக்கூடிய கடவுள் அனுக்கிரகமாக ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனால் நமக்கு நிறைய கருணையும் பலமும் நலமும் கிடைக்கும். நாம் தொடர்ந்து காண இருப்பது இன்றைய நாளின் பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய பகவானை வணங்குதல். இந்த சூரிய பகவானை வணங்குதலால் என்ன பலன் அப்படின்னாக்கா, அன்றையிலேருந்து ஆதி முதல் இன்று வரைக்கும் இருக்கிறது என்னது? சூரியன் இருக்கிறார். சந்திர சூரிய சாட்சியாக நம்ம பத்திரங்கள்லாம் எழுதுவோம், அப்போதிலேருந்து இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ நிலையான பொருட்களை வாங்குவதற்கு இன்றைக்கு வாங்கலாம். கண்ணாடி பொருட்களையும் இன்றைக்கி வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிந்தவரை இன்றைக்கி கோதுமை பண்டங்களையும் வாகனங்கள் வாங்குவதையும் அவசியம் தடுத்து விடுவது நல்லது. இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம். விவாகம் செய்வதற்கு ரொம்ப நல்லது. புதிய மனை புகுவதற்கு நல்லது. வாகனத்திலே புதிதாக ஏறி அமர்வதற்கு நல்லது. ஆபரணங்கள் வாங்குவது, மாடு வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம். யாருன்னா வெளிநாடு செல்லணும் அப்படின்னா அதுக்கான பாஸ்போர்ட் ரிலேட்டட் மேட்டர்லாம் இன்றைக்கி டீல் பண்ணலாம். நிஷேகம் அப்படிங்கிற சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி நல்லா உசிதமான விஷயமாக அமையும். இன்றைய திதி திரையோதசி திதின்னு பார்த்தோம். திரையோதசினா 13வது திதி. அப்போனா வெகுகாலம் நிலைத்திருக்க வேண்டிய சௌபாக்கியமான மங்களகரமான காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாகும். முக்கியமாக ஆபரணங்கள்லாம் வாங்கி வைக்கலாம். அவர் டிரைவிங் லைசன்ஸுக்கு போகிறவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே போய் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள். எழுதலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும். ரிஷப கும்ப ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திதி சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். கரணம் அப்படின்னா இன்றைக்கி வணிஜை கரணம்னு சொல்லுவாங்க. வணிஜைனாக்கா எப்போவுமே காலைன்னு அர்த்தம். காலைன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுது இல்லைங்களா? அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இன்றைய நாளிலே சிவலிங்கத்தை வழிபடுவதும் நந்தி தேவரை வழிபடுவதும் ரொம்ப மிகுந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால் அதை வழிபடுவது, பழம்பொருட்களை
கொண்ட பழம்பெரும் கோயில்களான சிவன் கோயில்களை சென்று நந்தி தேவர்களுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்துவிட்டு மல்லிகைப்பூ அந்த மாதிரி வெள்ளைப்பூகள் எல்லாம் அவருக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே வலிமையும் நல்ல திறமையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் இயன்ற உதவி, போர்வை, கம்பளி போன்றவைகள்லாம் தானமாக கொடுப்பதும் இன்றைக்கு ரொம்ப நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும். இன்றைய யோகமானது சௌபாக்கிய யோகம்னு பேர். சௌபாகிய யோகம்னா என்னது? ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கிறது பேரே சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. வாசனாதி திரவியங்கள் வாங்குவது, தேவதா பூஜைகள் செய்வது, யாகம் செய்வது, பழரசங்கள் போன்றவற்றையெல்லாம் அருந்துவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி சத் விஷயம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாக மனதிலே இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் அந்த அபிவிருத்திகளை பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களை எல்லாருக்கும் அமையட்டும். இந்த நாளை தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் என்று. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொருளாதாரம் என்கூட பண வசதிக்கு குறைவில்லாத நாள். கொஞ்சம் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுக்காக சிலர் கடன் வாங்கவும் தேவைப்படலாம். குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிட்ட கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சகோதரருக்குள்ளேயே ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஆஃபீஸில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதனால் ஆஃபீஸ்காரரும் உங்களை பாராட்டுவாங்க. ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் இன்று. கொஞ்சம் எல்லாருக்கூடயும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. வியாபாரத்திலே விற்பனை அதிகமாகும். கூடுதல் உழைக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனமாக உழைத்தீர்கள் என்றால் வியாபாரத்திலே லாபம் நிச்சயமாக கையில் சேரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நாளாக அமையும். ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த சலுகைகள் கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கு சீட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. மேடம் இந்த சீட்டு உங்களை பார்த்துக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க, ஒன்றும் ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. இன்றைய நாளிலே நீங்கள் அதிர்ஷ்டம் தர வேணும்னா 3, 5 என்ற எண்ணை வைத்து கொள்ளுங்கள். மனதாலே நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சித்தியாக அமையும். எந்த விதமான பிரச்சனையும் மனதிலேருந்து ஒழிந்துவிடும். இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அமைதியாக செய்யக்கூடிய காரியங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிலவங்களுக்கு லீவாக இருக்கும். சிலவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கும். அப்படி ஆஃபீஸ் போகிறவங்களோ இல்லை வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களோ வீட்டில் பார்த்துக்கொள்ளுறவங்களுக்கோ இன்றைய நாளிலே 4:30 மணி 6 மணி அந்த ராகுகால நேரத்திலே ஹனுமன் சாலிசா என்கிற இந்த 40 பாடல் கொண்ட அனுமனின் துதி துளசிதாசர் அப்படிங்கிற எழுதியிருப்பார். இதை நீங்கள் கேட்கும் போதோ இல்லை பாடும்போதோ உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பெருகும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. நம்முடைய நாளிலே பல விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் உங்களுக்கு தாயாரின் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும், சில விஷயத்திலே நோய்கள் மருத்துவ செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும், பயண அடிப்படையில் சில செலவுகள் இருக்கும் என்பதையும், வீடு வாகன செலவுகள் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு இண்டிகேட்டிவாக காட்டுறது. ஆனால் இன்றைய நாளின் பண வரவை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளை இல்லைனா பெண் திருமண வயது விஷயமாக வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்குகள்லாம் போட்டிருந்தீங்களா சாதகமான முடிவு வருவதற்கான நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் கொடுத்த கடனிலே ஒரு பகுதி உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நாள் என்று. ஆஃபீஸில் உங்கள் செல்வாக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கேட்டிருந்தீங்க, இடமாறுதல் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் நாளைய தினம் திங்கட்கிழமை அன்றைக்கி உங்கள் கைக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும். லாபம் எதிர்பார்த்ததோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதில் சந்தோஷம் உண்டு. இந்த நாளிலே கொஞ்சம் முயற்சிகளிலே கொஞ்சம் ஜாஸ்தி ஈடுபடலாம். எங்கெல்லாம் கடையை விரிவுபடுத்தலாம், புதுசாக இடம் மாற்றணும், வீடு மாற்றணும், இப்படி எண்ணெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லதாக நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் சலுகை கிடைப்பதனால சந்தோஷம் கிடைக்கும்.
இன்றைய நாளிலே 6, 9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் நமக்கு எல்லா காரியத்திலும் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது வெங்கடேச பெருமாள். அதனால் வெங்கடேச பெருமாளை இன்று வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பண வசதியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலைகள், வாகனங்கள் போன்ற விஷயத்திலெல்லாம் நல்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். பிரபலங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று உண்டு. சிலருக்கு வெளியூர் மூலியம் சில வரவுகள்லாம் உண்டு. பொருள் வரக்கூடிய நாள் இன்று. அனாவசிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்திலே இன்றைக்கு ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி நாளின் பிற்பகுதியிலே கொஞ்சம் மனசிலே கொஞ்சம் கிளேசங்கள் வரக்கூடிய கணவன் மனைவி பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேலைக்கு செல்லும் நண்பர்கள் வேலையில் இன்றைக்கி கொஞ்சம் அடிஷ்னல் சுமை இருக்கும். 4 பேர் வந்து வேலை பார்க்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு எல்லா பேர்டனையும் கொண்டு வந்து வச்சுருப்பாங்கன்றதும் உண்டு. அதனால் கொஞ்சம் அசதி, சோர்வு அப்படின்னு மனசில் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அனுபவஸ்தர்கள் மூலம் ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது. நானே எடுத்தேன் கௌத்தன் செய்ய வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஆஃபீஸ் கோயர்ஸ்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் பெண்களுக்கு அலுவலகத்திலே சில சலுகைகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப் போகிறது. இந்த நாளிலே 4, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியமான வழிபாடாக அமைகிறதுனால இந்த நாளிலே உசிதமான காரியங்கள் எல்லாம் செய்யலாம். என்ன உசிதமான காரியங்கள்? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் கரெக்டாக பைஃபர்கேட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள்னு சொல்லுவோம், பழைய குப்பைகள்னு சொல்லுவோம், இதெல்லாம் நகர்த்துங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கும். உலக குப்பைகளெல்லாம் ஒன்றாக வைத்துக்கொள்ளும்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரம். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கிறது தனம் கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த குப்பைகளை களைந்திடுங்கள். இதுதான் இன்றைக்கி முக்கியமான வேலை. இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிவிடும் என்ற குறிப்பை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் கடகராசி அன்பர்களே, கொஞ்சம் ஓரளவுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. தேவையற்ற செலவு பெருசாக இருக்காது. இருந்தாலும் சில ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, இல்லை ட்ராவலில் போயிட்டு வரக்கூடிய இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் தொழில் செய்கிறவங்க, உணவு தொழில் செய்கிறவங்க, பத்திரிகை எழுதுகிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி நிம்மதியான விஷயங்களெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கிளஸ்டர்ஸ் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த நாள் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிடும். நீதிமன்றத்திலே நிலவியில் இருந்த வழக்குகள் கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு அட்வொகேட் சொல்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதுக்கு விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உடல் நலத்திலே சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினாலே அதுக்கான பலன்களை பெறக்கூடிய நாளாகும். வேலைக்கு செல்லும் நண்பர்களாக இருந்தீர்களானால் அனுகூலமான சூழ்நிலையும் உண்டு. வேறு வேலைக்கு மாறணும், வேறு இடத்துக்கு மாறணும்னு எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு இந்த நாளிலே கரெக்டான அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான நாள். வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பற்று வரவு அப்படின்னு சொல்ல கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களை தேர்ந்தெடுப்பதற்கு இன்றைக்கி முக்கியமாக உட்காருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் ஏதாவது ஒரு உதவி, உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட எண்ணாக 4, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் தரும். அதனால் இந்த நாள் சுகமான நாள்களாகவும் வளமான நாளாகவும் மாறட்டும். மகிழ்ச்சி பொங்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, பண வரவை பொறுத்த வரைக்கும் குறைவில்லாத நாள் அப்படின்னே சொல்லலாம். அயன சயன போகம் அப்படிங்கிற விஷயங்களிலே நல்ல விஷயம், சந்தோஷம் இருக்கும். கௌரவ பதவி கிடைக்கும்.
சிலருக்கு தன லாபம் நல்லாவே இருக்கும். அப்பா வழியில் சில சொத்துக்கள்லாம் வந்து சேரக்கூடிய நாள். அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. என்றாலும் கொஞ்சம் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா போதும், கடன் உங்களை திருப்பி கொடுக்க முடியாதபடி சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். சகோதரர் மூலியமாக இருந்த பிணக்குகள் கொஞ்சம் தீர்வதற்கான வழிகள் உண்டு. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலைகள் செய்யும்போது கூடுதலாக கவனம் வேணும். இப்போதைக்கு பெருசாக சலுகைகள் இல்லைனாலும் அடுத்தவன் டெஸ்க்கை பார்த்து செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இடம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலவங்கள்லாம் பிரயாணத்தின் மூலமாக போகக்கூடிய விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். 4 நாளைக்கு அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெருசாக இருக்காது, இருந்தாலும் உங்கள் வேலை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. உழைக்கிறதுனால ஊதியம் அவங்களுக்கு கிடைத்துவிடும். உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள்கிட்ட அனுசரணையாக இருப்பார். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. கொஞ்சம் இன்றைக்கி சண்டே வேறு, எல்லா ஒர்க்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் இல்லாதெல்லாம் கொஞ்சம் சோர்வாகவும் அசதியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. 19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் உங்களுக்கு பல தெளிவான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் புரிந்து கொண்டதுனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட சொல்லிடலாம் சார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான மகிழ்வான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு கொஞ்சம் இந்த கபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பேதங்கள், பயம் வரத்துக்கு வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அஷ்டமத்தில் சந்திரன் அப்படின்வாங்க, சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனிக்காரர் நீங்கள், அதனாலே கொஞ்சம் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஊக்கம் குறைவதற்கான வாய்ப்பும் உண்டு. வரவுடன் சேடிய செலவும் உண்டு. பொருளாதார நிலை கொஞ்சம் திருப்திகரமாக இருந்தாலும் சேவையற்ற செலவுகளும் கொஞ்சம் வந்து நிற்கிறதுனால குடும்பத்திலே கொஞ்சம் மகிழ்ச்சி பாதிக்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஆரோக்கியமும் சிறிதளவு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுறது. ஆனால் உடனுக்குடனே சரியாகக்கூடிய காரணங்கள்லாம் இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் அப்படின்னு இருக்கும். அலுவலகத்திலே பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஆதாயம் கிடைக்கும். அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை, உற்சாகமாக காணப்படலாம். வியாபாரத்திலே லாபம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் கடையை விரிவுபடுத்துறது இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுறது போன்ற சாதகமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும், அப்படினால பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சலுகைகளை எதிர்பார்த்து இருப்பீங்க. எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் வரும் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லைங்களா. கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா நல்லது. இன்றைக்கு 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சிவராத்திரி, மாத சிவராத்திரிங்கிறனால சிவனை வழிபடுறதை மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சிவனின் அருளாலே இந்த சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காமல் நல்லதொரு பயனுள்ள டேவாக இன்றைக்கி அமையட்டும். மகிழ்ச்சி பொங்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்தபடியே பண வரவுக்கு இருக்கிறதுனால உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். வீடு மனை விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்த்து விடுறது இன்றைக்கி நல்லது. அரசாங்க விஷயத்திலே அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடியதும், வாழ்க்கை துணை வகையிலே சில நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கும் அவர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்லூரி கால நண்பர்களை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெளியில் போனேன், அப்படி அவுட்டிங்கில் பார்த்தேன், ஆளை பார்த்தேன், எங்கேயோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி பேசுவீங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குவதற்கும் வாய்ப்பதற்கும் உண்டு. சிலருக்கு அதிகாரிகள் மறைமுகமாக இடையூறுகள் செய்வார்கள், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. சிலருக்கு வேலை நிமித்தமாக சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முதலீடுகள் பெருசாக இன்றைக்கி செய்ய வேண்டாம்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் காசு வரத்துக்கான வாய்ப்புகளை பற்றி யோசிப்பீங்க. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் அவங்களும் இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் சிரமம் இருக்குன்றது மனசில் வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப பணம் கிடைப்பதும் கொஞ்சம் கஷ்டமானது, மாத கடைசின்னு இருக்கு இல்லையா, அதனால் அது ஒரு ஃபீல் இருக்கும். ஆஃபீஸ் சொல்லக்கூடிய பெண்களுக்கு தங்கள் பணிகளிலே கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது. அதிர்ஷ்டம் தரும் என்னன்னு கேட்டிங்கன்னா 2, 7 என்ற எண்ணை வைத்து கொள்ளலாம். மகாவிஷ்ணுவின் அனைத்து ரூபங்களும் நின்ற அமர்ந்த கிடந்த கோலங்கள்னு சொல்லுவோம். எந்த கோலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெருமாளாக இருந்தாலும் சரி, நரசிம்மமூர்த்தியாக இருந்தாலும் சரி, அனந்தபத்மநாபாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே அனுகிரகம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இவர்களை மனதால் நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் நீங்கிவிடும். பொருளாதாரத்திலே திருப்திகரமும் வாழ்க்கையிலே நிம்மதியும் இந்த நாள் உங்களுக்கு அணுகட்டும். மகிழ்ச்சியுடன் இருங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். செலவுகள் கட்டுக்கள் அடங்கி இருக்கும். சில அன்பர்கள் இந்த ஸ்டாக் புரோக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரேட் பண்ணுவீங்க. இன்றைக்கு பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றையினா நாளைக்குன்னு அர்த்தம். திங்கட்கிழமை அன்றைக்கி பண்ணணும். இன்றைக்கி சண்டே ட்ரேடிங் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது தர்ம காரியங்கள்லாம் செய்யலாம். கொஞ்சம் கௌரவமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். யூக எண்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு என்னெல்லாம் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் லாபம் தரும். அதனால் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது நீங்கள் வேண்டணும். உங்களுக்கு பண வரவையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காட்டுகிறதுனால இந்த வேலையை செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மனதை வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கொஞ்சம் உறவுக்காரங்களை பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. எப்பவுமே வார்த்தை எப்படி இருக்கணும்னா நம்ம கரெக்டாக அளந்து பேசுனதாக இருக்கணும். குடும்பம் தொடர்பான எந்த முடிவையும் ஒருத்தருக்கு 10 வாட்டி யோசிங்க. பல தடவை யோசித்த பிறகு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா பிரச்சனை பண்ணும். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பணி இடமாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கூடுதலாக செலவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தது மாதிரி லாபம் இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் சில சிரமங்கள் உண்டு. குடும்பத்தில் வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சூழ்நிலையில் சாப்பாடு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நடக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சிரமங்களான நாளாக இருக்கிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை. அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 3, 5. இன்றைய நாளிலே அம்பிகையை சரண் வந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அம்பிகை வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி, அதனால் கொஞ்சம் சுவாமியை வணங்குவது ரொம்ப மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். அதற்கான கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் பண்ணிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த நாள், ஏன்னா வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ வாரத்தில் ஞாயிறு நல்லது போட்டதும் ஞாயிறு போற்றுறதும் சொல்லுவாங்க. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய இஷ்டங்களெல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இந்த வாரத்தில் சுபிட்சமாக அமைய போகிறது என்ற நல்ல செய்தி உங்களை வந்து அடையட்டும். மகிழ்ச்சியுடன் இருங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். தேவையான பணம் புழக்கம் இருப்பதனாலே சந்தோஷம். குழந்தைகள் சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செஞ்சு புதுசாக அவங்களுக்கு காட்டுவாங்க. அவங்களுடைய கற்பனை திறத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க. தொழிலிலே சில விருத்திகள் எல்லாம் கிடைக்க போகிறது. பூர்வீக சொத்து ரிலேட்டடான மேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகும். தெய்வ அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளிலே திருமணம், பிள்ளை, பெண் போன்றவற்றுடன் பெற்றோர்கள் வரம் தேடுவதாக இருந்ததுலாம் இன்றைக்கு நல்லதாக இருக்கும். நல்ல இடத்திலே வரன் அமைந்து சுப நிகழ்ச்சிகள் கூடிய விரைவிலே நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு வெளியூர் பயணங்களினாலே ஆதாயம் கிடைப்பதற்காகவும், அலுவலகத்திலே கொஞ்சம் பணி நெருக்கடி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை நிமித்தமாக இங்கே அங்கேயும் அலையிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மனசிலே உற்சாகம் குறைந்தும் காணப்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுது. அதனால் புதிய வேலைக்கு எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாதகமான பதில் கிடைக்கும்.
வியாபாரத்திலே எதிர்பார்த்தபடியே நல்லபடி வியாபாரம் நடக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றுறது இல்லை கொஞ்சம் விரிவுபடுத்துறது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாள், அக்கம் பக்கத்தில் கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய நாள், கொஞ்சம் அவங்கள பற்றி அளவலாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான உற்சாகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைய நாளிலே 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நலங்களும் வளங்களும் மகிழ்ச்சியும் தரட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே வீடு, வாகனம், கல்வி, விவசாயம் இதிலெல்லாம் நல்ல விஷயம், நல்ல முன்னேற்றங்கள், சுகபோகங்கள் கிடைப்பதற்கு, பயணங்கள் ஏற்படுறதுனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். சிலருக்கு எழுத்துத்துறையில் இருப்பீங்க, அதனால் புகழ் வருவதற்கான நல்ல நாள் இருக்குது. புதுசாக ஐடியாஸ்லாம் இன்றைக்கி கிரியேட் ஆகும். இன்றைய நாளில் பண வரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும், பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனால் மருத்துவ செலவு உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்ட சில நண்பர்கள் இல்லை உறவினர்கள், சகோதரர்கள் உங்களை புரிந்து கொண்டு திருப்பி வந்து கவுன்சில் பண்ணி உங்களோட சேர்ந்துப்பாங்க. சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சென்று போயிட்டு வர்றதுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆஃபீஸில் வழக்கமான சூழ்நிலை இருக்கும், சலுகைகள் எதுவும் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சக ஊழியர்கள்ட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்திலே விற்பனை மந்தமாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்ததோட லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கடன் வாங்கிறதே கொடுக்கறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொள்ளும்போது செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மனசு கொஞ்சம் அமைதி இல்லாமல் தவிக்கும். அந்த மன அமைதிக்கு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். காலையில் எழுந்ததும் கிச்சனுக்குள்ளே போயிடாதீங்க. கொஞ்சம் விளக்கேற்றி கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பழத்த வைங்க. அதே மாதிரி சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சு தூங்கும்போது அடுப்பை நல்லா மெழுகி விட்டு சுபம் அப்படின்னு கோலமில் எழுதிட்டு படுங்க. கோலமாவில் சுபம், ஐஸ்வர்யம் அந்த மாதிரி எழுதிட்டு படுங்க. அப்போது வாழ்க்கையில் எப்போவுமே அந்த இடம் வந்து பெருநீளாக, ஏன்னா அடுப்பங்கரை தான் நமக்கு முக்கியம். அங்கேருந்து சாப்பாடு, எஞ்சான் உடம்புக்கு உணவே பிரதானம் அப்படின்வான். சாப்பாடு தான் முக்கியம் இல்லைங்களா? அப்போ அந்த சாப்பாடு எப்போவுமே கிடச்சிட்ருக்கணும். அதனால் அந்த விஷயம் செய்யுங்க. அனுசரணையாக நடந்து கொள்வது, மற்றவங்க கூட கொஞ்சம் சேர்ந்து அனுசரணையாக போகிறதுனால எல்லாம் வாழ்க்கையும் நடக்கும். அப்போ இந்த விஷயம் உங்களுக்காக செய்யலை, எல்லாருக்கும் செய்கிறீங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு 2, 6. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விக்னங்களை விலக்கி வாழ்க்கையிலே அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தரட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசி ரொம்ப சூப்பராக இருக்க போகிற டே இன்னைக்கு. சுப செலவுகள் உண்டு. பண வரவு கொஞ்சம் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான வழியில் செலவுகளும் உண்டு. சகோதரர் மூலியமாக கொஞ்சம் அன்பு உண்டாகும். வாழ்க்கையிலே ஆபரணங்கள்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சில நாட்கள் இருக்கும், அது இன்றைக்கி இருக்கும். அயன சயன போகங்கள் உண்டுனால வீட்டில் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிணக்கங்கள் தீர்ந்துவிடும். பொறுமை அவசியமாக இருந்தால் போதும். எதிர்பார்த்த செலவுகள், எதிர்பார்த்த நல்ல செய்திகள் ரெண்டுமே வந்து சேரும். அதனால் பொறுப்புகளை நிறைவேற்றின சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி அலைச்சல்கள், சோர்வுகள் எல்லாமே சுபங்களாக இருக்கும். எனக்காக, என் விடுபத்துக்காக, எனக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு போவீங்க. ஆஃபீஸில் சக ஊழியர்கள் உங்களுக்கு பண உதவிகள்லாம் செய்வார்கள். சிலர்கள் பணியிலே நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலனாலும் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு அதற்கேற்ற லாபம் கிடைக்கும். பொறுமையாக இருப்பது நல்லது. புதிய உத்திகள், புதிய வாடிக்கையாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யுக்திகளை நீங்கள் கொண்டு வருவீர்கள். அந்த யுக்திகள் ரொம்ப பழகுனாக இருக்கும். எவ்வளோ ஐடியாஸ் வருதோ அவ்வளோக்கு வியாபாரம் நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐடியாஸை க்ரியேட் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி சண்டே. இந்த போன வாரத்துடைய கல்லால் என்னெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள்.
எப்படியெல்லாம் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பணம் வரும். இதுதான் ரூலு. அந்த ரூலை ஆக்சுவலாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பணிகளிலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சக ஊழியர்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு யோசிக்காதீங்க, தப்பாக கூட பண்ணியிருக்கலாம். உங்கள் வேலையை உங்களுக்குன்னு இருக்குது, அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருங்க. குடும்பத்தினர் பெண்களுக்கு ஓரளவு பணம் கிடைச்சதுனாலே இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஈவினிங் ஹவர்ஸில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் சொல்ல சினிமா விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் வாழ்க்கையிலே பண வரவையும் நலத்தையும் பெருக்கி கொடுக்கும். மகிழ்ச்சியுடன் இருங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. ஞானம், கல்வி, செல்வம், அன்பு, பண வரவு இப்படி எல்லா விஷயமும் இன்றைக்கு அப்படி ஒருங்கே சேர்ந்திருந்தால் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்போ பண வரவுக்கு குறைவில்லாத நாள், உடல் ஆரோக்கியத்தில் சீராகும் நாள், குடும்ப தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து அப்படி அனுபவஸ்தரெல்லாம் கேட்டு செய்யக்கூடிய நாள். பிள்ளைகளாலே பணவரவு வருவதனாலும் பிள்ளைகளாலே புதிய உத்திகள்லாம் அவங்க சந்தோஷப்படுறதையும் அவங்க கற்பனையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உறவுக்காரங்களோட இந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிடும். கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. வியாபாரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆஃபீஸில் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நேரங்காலம் பார்க்க வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நீ சண்டே போன வாரத்தோடைய ஒர்க் பேர்டன் அவுட்லேயெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கும். ராத்திரியாக ப்ரோக்ராம் கம்ப்ளீஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிருக்கும். நீங்கள் ஷெட்யூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஷெட்யூலோடு ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய ஸ்தலத்தில் பல விஷயத்தில் உதவியாகவும் ஊதிய உயர்வு, பண உயர்வை கொடுப்பதாக இருக்கிறது. சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்வார்கள், அதனால் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். வியாபாரத்திலே விற்பனை சுமாராக இருந்தாலும் நல்ல ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. புதிய முடிவுகள் எதுவும் பெருசாக எடுக்காதீங்க. எதனா மாற்றம், இடமாற்றங்கள், அந்த கடை விரிவுபடுத்துறதுலாம் யோசிப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லைன்னு வைங்க. பணம் பெருசாக ரொட்டேஷனில் இல்லைனாலும் சிரமம் இருக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குடும்ப பெண்களுக்கும் இன்றைக்கு பணத்தில் கொஞ்சம் சிரமம் இல்லை, ஆனால் சந்தோஷம் இருக்கும். ஆனாலும் இவங்க எதிர்பார்க்குற பணம் வேணும்னு கொஞ்சம் இன்றைக்கி எண்ணங்கள் உண்டு. ஆஃபீஸுக்கு போகிற பெண்களுக்கு வழக்கமான நிலை. அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 6-9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் வாழ்க்கையிலே பல விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நன்மைகளையும் மகிழ்ச்சியும் தரட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.